வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 114வது பகுதியாக எளிய வாழ்க்கை என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் வசதி இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழ பழக வேண்டும், அதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படி மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பது உத்தமமான எண்ணம். ஆனால் எண்ணம் உத்தமமாக இருந்துவிட்டால் போதுமா? நாம் தாம்பீகமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு மற்றவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்குமா? அப்படியே நடந்து அமெரிக்கா மாதிரி எல்லாரும் லக்ஸுரியஸாக வாழ முடிந்தால் அது நல்லதுதானா? லௌகிகமான சௌக்கியங்கள் ஜாஸ்தியாக ஆக ஆத்மா அபிவிருத்திக்கே வழி இல்லாமல் தானே ஆகியிருக்கிறது. எத்தனை போட்டாலும் திருப்தி இல்லாமல் கபலீகரம் பண்ணுகிற நெருப்பு மாதிரி தான் இந்த ஆசை என்பது. அது எவ்வளவு சௌகரியம் இருந்தாலும் திருப்திப்படாமல் இன்னும் புதுசாக சௌக்கிய சாதனங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கும். அதிருப்தி, குற்றங்கள் இத்தியாதியைத்தான் அமெரிக்காவில் பார்க்கிறோம். சௌக்கிய சாதனங்கள் என்று நினைக்கிறவர்களை விட்டால்தான் சாந்தி கிடைக்கும் என்று அங்கே புத்திசாலிகளாக இருக்கப்பட்டவர்கள் புரிந்து கொண்டுதான் தியானம், யோகம், பஜனை என்று கிளம்பி இருக்கிறார்கள். மனுஷனின் ஆத்மாபிவிருத்திக்கு பிரதிகூலமாக வெறும் லௌகீக ரீதியில் செய்கிற எந்த உபகாரமே இல்லை, அபகாரம்தான். எத்தனைக்கெத்தனை எளிமையாக வாழ்கிறோமோ அத்தனைக்கத்தனை ஆத்மஸ்வேமம் ஆனதால் மற்றவர்கள் எளிய வாழ்க்கையில் இருக்கும்படியாக பண்ணுவதுதான் நிஜமான உபகாரம். இது எப்படி பண்ணுவது? நாம் தாம்பீகமாக வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்தால் நடக்குமா? ஆகையால் நாமே எளிமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதாவது நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே பிறரும் வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு முந்தி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏழைகள் உட்பட மற்றவர்கள் எல்லாரும் எப்படி வாழ முடியுமோ, எப்படி வாழ்ந்தால்தான் ஆத்மா அபிவிருத்திக்கு நல்லதோ அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும். அதாவது ரொம்ப சிம்பிளாக வாழ வேண்டும் என்று முதலில் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வயிறு ரொம்ப சாப்பாடு, மானத்தை காப்பாற்ற துணி, இருப்பதற்கு ஒரு குச்சு வீடு, இம்மாதிரியான அடிப்படை தேவைகள் எல்லாருக்கும் பூர்த்தியாக வேண்டும். இதற்கு மேல் ஆசைக்கு மேல் ஆசை, தேவைக்கு மேல் தேவை என்று பறக்க வேண்டியதில்லை. அப்படி மற்றவர்களை பறக்காமல் இருக்க செய்வதற்காக நாமும் எளிமையாக வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.